قال الله سبحانه وتعالى إن الله لا يغفر يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்திலே தன்னை அருளாளன் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய எல்லா பண்புகளிலும் தன்னை அவன் அறிமுகப்படுத்துகின்ற பண்பு அவன் ரஹ்மான், அவன் அருளாளன், அவன் ரஹீம் கிருபையாளன் என்று தன்னுடைய தன்மையை இந்த உலகத்தில் சொல்லுகின்றான். அல்லாஹ் எல்லோருக்கும் இரக்கம் காட்ட வேண்டும் என்று தனக்கே தான் கட்டளை பிறப்பித்து கொண்டதாக குர்ஆனிலே அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறார். கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, எல்லோருக்கும் இரக்கம் காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் தன் மீதே விதியாக்கி கொண்டார். அப்படியானால் அல்லாஹ் அருளாளன். அல்லாஹ்வுடைய அருளில் எப்படிப்பட்டதென்றால் 100 மடங்கு அவனுடைய அருளில் ஒரே ஒரு பங்கு மட்டும் இந்த உலகத்திலே தரப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பங்கு அருளின் காரணமாகத்தான் பெற்றோர்கள் தன் குழந்தைகள் மீது அருள் பாலிக்கிறார்கள், விலங்குகள் தன் குட்டிகளின் மீது அருள் பாலிக்கின்றது, பறவைகள் தன் குஞ்சுகளின் மீது கவனம் செலுத்துவதற்கு என்ன காரணம்னா, அந்த ஒரே ஒரு அருளை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைப்பினங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அருளின் வெளிப்பாடு தான் அதெல்லாம். 99 பங்குகள் அல்லாஹ்விடத்தில் எங்கே வெளிப்படும்? நாளை மறுமையிலே வெளிப்படும். அல்லாஹ் 99 பங்குகளை கியாமத்தில் நமக்கு காட்டுவான் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட அருளாக இருக்கும் என்று நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பண்பு எப்படிப்பட்டதென்றால், ஒரு அடியான் எவ்வளவு பாவம் செய்து தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஒரு கட்டத்தில் திரும்பி தௌபா செய்து அவன் பக்கம் வந்துட்டா அல்லாஹ் எப்படி சந்தோஷப்படுவான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு செல்லமாக வளர்த்த ஒரு ஒட்டகம் காணா போச்சு. அவர் தேடுறார், எல்லா இடத்துலையும் தேடினார், கிடைக்கல. அவர் அயர்ந்து போய் இப்படி போய்விட்டதே என்று அவர் அமர்ந்திருக்கிற போது சத்தம் கேட்குது. அவர் பார்த்தா ஓடிப்போன ஒட்டகம் முன்னாடி நிற்கிது. அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் என்று நபிகள் பெருமானார் கேட்டார்கள். ரொம்ப சந்தோஷப்படுவார் அல்லவா? அதுபோலத்தான் தன்னை விட்டு விலகி போய்விட்ட, தன்னை மறந்து போய்விட்ட, தன்னை நிராகரித்து விட்ட, தன் சிந்தனையிலிருந்து விலகி வெகு தூரம் போய்விட்ட அடியான் மீண்டும் அல்லாஹுவின் பக்கம் வருகின்ற போது அந்த அடியானை பார்த்த உடனே அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அடியான் திரும்பி வந்து விட்டான் என்று அல்லாஹுக்கு மகிழ்ச்சி ஏற்படுமா. எனவேதான் தௌபா என்று சொன்னாலே ருஜு என்று அர்த்தம், மீளுதல். எங்கே மீளுதல்? மீண்டும் அல்லாஹுவினுடைய அருளை நோக்கி மீளுதல். அல்லாஹ் அதை பிரியப்படுகிறான். அவன் அருள் அவ்வளவு விசாலமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு அம்மா நெருப்பு மூட்டிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த அம்மா கையில் ஒரு குழந்தை இருந்துச்சு. நெருப்பு மூட்டி கொண்டிருக்கிற போது நெருப்பு வேகமாக எரிஞ்சிச்சு. எரிஞ்ச உடனே அந்த அம்மா டக்குன்னு அங்கேருந்து குழந்தை எடுத்துக்கிட்டு வெளியே வந்து விட்டது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த குழந்தையின் மீது நெருப்பின் ஜுவாலைகள் தீண்டுவதை அந்த பெண் விரும்பாததைப் போல படைத்த அல்லாஹுவும் அடியானை கொண்டு போய் நரகத்திலே போடுவதை விரும்புவானா? அவன் படைப்பை அவன் நரகத்தில் வீழ்த்துவதற்கு ஆசைப்படுவானா? அவனும் மன்னிக்க விரும்புகிறான் என்று அல்லாஹுவின் அருளை பற்றி சொன்னார்கள். அவர் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி சிந்தனை வந்தால் மட்டும்தான் அவனுடைய நெருக்கத்தை பற்றிய நமக்கு ஒரு சிந்தனை பிறக்கும். எனவே அல்லாஹ்வுடைய அருளை பற்றிய ஞாபகத்தை நாம் அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு இஸ்ரவேலர்களின் ஒருவரை பற்றி குறிப்பிட்டார்கள். அவர் வாழ்நாள் கடைசியில் என்ன செஞ்சாருன்னா, தன் மகனெல்லாம் கூப்பிட்டு, நான் மௌத்தா போனோன்னு என்னை எரிச்சிருங்க, எரித்து என் சாம்பலை கொண்டு போய் தூவிடுங்க, நல்லா ஒரு மலையில் நின்று தூவி விட்ருங்க, காற்றடிக்கிற திசை ஃபுல்லாக என்னுடைய அந்த சாம்பலின் துகள்களெல்லாம் பரவிடணும், தண்ணியில் காற்றுல இதில் எல்லாம் பரவி போயிடணும்.
என்னை அல்லாஹ் மீட்ட நினைக்கிற போது நான் உடம்பு கிடைக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ பெரிய நான் பாவம் பண்ணியிருக்கிறேன். நான் கிடைக்க பெற்றுவிட்டால் கடுமையாக அல்லாஹ் என்ன தண்டிப்பான். இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கியாமத்து தொடக்கத்தில் அந்த நபரை அல்லாஹ் எழுப்பிடுவான். அவரு எழுப்பி உட்கார வச்சுருவான். நீ ஏன் இப்படி பண்ணனன்னு கேட்பான். யா அல்லாஹ், என் பாவம் அதிகமானது, ரொம்ப கனமானது. அந்த பாவத்தோடு உன்னை சந்திக்கின்ற போது நான் கடுமையானதொரு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவேன். என் உடம்பை நான் இப்படி பண்ண மூலமாக என்னை நீ மீட்டெடுக்க மாட்டாய் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவார். என் வல்லமை எப்படிப்பட்டதுன்னு கேட்பான்லாம். அவர் சின்ன சின்ன துகளாக்கி எல்லாத்தையும் அழிச்சிட்டா அல்லாஹ் விட்டுருவானா இல்லையா என்று அவர் யோசிக்கிறார். அல்லாஹ் தஆலா அதை விடவும் சிறியதையும் மீட்டெடுக்கக்கூடியவன் இல்லையா. உலகம் முழுக்க பரவி போய்விட்ட ஒரு உடம்பை அப்படியே ஒன்று சேர்த்து இப்போ உட்கார வச்சு அல்லாஹ் சொல்லுவான், நீ என் தண்டனையை பயந்ததால், என்னை அஞ்சியதால் உன்னை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய அருளை பற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவு கூறுவார்கள். பொதுவாக கபருக்குள்ளே வச்சா உடம்பு அழிஞ்சிரும். அபு ஜனபுன்னு ஒரு பொருள் இருக்குது உடம்புல. முதுகம் தண்டு கீழே அடித்தளத்தில் பித்தட்டுக்கு மேலே முதுகம் தண்டு முடிகின்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பிற்கு பேர் அபு ஜனபுன்னு பேர். அது நீங்கள் எரித்தாலும் கரித்தாலும் ஆண்டு காலம் மண்ணில் இருந்தாலும் அது உக்கி போகாது. ஒரு பால்ரச குண்டு மாதிரி ஒரு பொருள். அந்த எல்லா கபூர்லேயும் அது கிடக்கும். அது கியாமத்து வர எல்லாம் அப்படியே வச்சுருப்பான். அதுதான் எண்ணிக்கை, மனிதர்களின் எண்ணிக்கையின் அந்த பொருள் தான் அப்படியே இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது நீ எழுந்திரு என்று சொல்லுகின்ற போது அதை நோக்கிய செய்தி தான் அது. அது அப்படியே உருவமாக மாறி எந்திரிச்சிடும். ஒரு கபூரில் 10,000 பேர் அடக்கப்பட்டிருந்தாலும் 10,000 அபுஜனபுகள் அங்கே இருக்கும். அந்த பொருள் இருக்கும், சின்ன எலும்பு துண்டு ஒன்று இருக்கும். அல்லாஹ் அதை வைத்து எழுப்புவான். அதுவும் அற்று போகிற ஒரு செய்தி தான் இந்த ஹதீஸில் இடம்பெறுகிறது. அல்லாஹ் மீட்டெடுப்பவன் அந்த மனிதனை பார்த்து, நீ ஏன் இப்படி செஞ்ச, நான் உன்னை அஞ்சினேன் பயந்தேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் மன்னிக்கின்றான். இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான். ஒரு மனிதன் அல்லாஹ்வை அஞ்சி விட்டால், தன் பாவத்தை நினைத்து கவலைப்பட்டு விட்டால், அதனுடைய நாம் அல்லாஹ்வை விட்டு இவ்வளவு தூரம் போய்விட்டோமே என்று யோசித்தால் இதற்கு பேர் தான் தௌபா. இதுக்கு பேர் தான் அல்லாஹ்வின் பக்கம் மீளுகின்ற ருஜு. அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். பாவக்கரைகளோடு பாவ மூட்டைகளோடு ஒரு மனிதனின் வாழ்க்கை கழிகின்ற போது என்றைக்கு நாம் இதிலிருந்து விடுபடுவோம் அப்படின்னு சிந்தனை வேணும். இந்த சிந்தனை வந்தாலே அல்லாஹ் மன்னிக்கின்றானா. 100 கொலை 99 கொலை செய்து விட்ட ஒரு மனிதனுக்கு திடீர்னு ஞான உதயம் பிறந்தது. நம்ம எப்படியாவது அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்கணும், இதிலிருந்து மீள வேண்டும் என்று அவன் யோசித்தான். அவன் யோசித்து அவன் நடந்து போய் கொண்டிருக்கிற போது அவனுக்கு மௌத்து வந்துருச்சு. மௌத்து ஹதீஸில் வருகிறது. மௌத்து கீழே அந்த மனிதன் கிடக்கிறான். இவன் நரகவாதியா சொர்க்கவாதியான மலக்குகளுக்கு பிரச்சனை. இப்போ மலக்குகளில் சொர்க்கவாதியை கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு மலக்கு வருவாங்க, நரகவாதியை கூப்பிட்டு போகிறதுக்கு இன்னொரு மலக்கு குரூப் வருவாங்க. இவன் இந்த மனிதன் யார் என்று தெரியவில்லை. 2 மலக்குகள் கூட்டமும் நிற்கிது. வாழ்நாள் முழுக்க பாவியாக வாழ்ந்தால் இவரை எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது? அல்லாஹ்விடத்தில் போனார்கள். அல்லாஹ் சொன்னானா, கடைசியாக நடந்தது என்ன இல்லை, அவர்கிட்ட சொல்லப்பட்டது, அந்த மடத்தில் போ, அங்கே ஒருவர் இருக்கிறார், அவரை சந்தித்து பேசு, உனக்கு தௌபா பற்றி அல்லாஹ்விடம் திரும்புவதை பற்றிய சிந்தனைக்கு அவர் வழிகாட்டுவார்னு சொல்லப்பட்டது. அவன் வாழ்ந்த அந்த பூமியில் இருந்து புறப்பட்டு அந்த நோக்கி போய் கொண்டிருந்தான். போகிற வழியில் தான் மௌத்தாச்சு. அந்த மனிதன் இருந்த இடத்திற்கும் அந்த மடத்திற்கும் எவ்வளவு தூரம் இருந்தது, அவன் கடந்து வந்த பாதை அதிகமா அல்லது குறைவான்னு பாருங்க அப்படின்னாங்க. அதை அளந்து பார்த்தாங்க. ஒரு 50 மீட்டர்னா 25வது மீட்டரில் ஆள் கிடக்கிறாரு. இங்கிட்டு 25, அங்கிட்டு 25. எப்படி எடுத்துக்கொள்வது? கடைசியாக அந்த மனிதனுடைய மூக்கு மட்டும் கொஞ்சம் தள்ளி தௌபாவை நோக்கி இருக்கிறது. கடந்து அந்த பாதை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அப்போது அல்லாஹ் சொன்னானாம், இவன் தௌபாவை நோக்கி விரைந்திருக்கிறான்
பாவ மன்னிப்பை தூக்கி ஓடி இருக்கின்றான், என்னை நோக்கி விரைந்து வந்ததால் அவன் மன்னிக்கப்பட்டு விட்டான் என்று அல்லாஹ் சொன்னானாம். இங்கே நாம் யோசிக்கிறோம், அந்த எண்ணம் வருவதை இஸ்லாம் ஏற்கிறது. அல்லாஹ் அருளாளன், நம்மை மன்னிப்பவன். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹுவின் அருள் மீது நீங்கள் நிராசை அடைய வேண்டாம், அவன் மன்னிப்பாளன், நீங்கள் மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள் என்று குர்ஆன் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. வசாரிஊ இலா மக்ஃபிரா, அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்கின்ற இந்த வசனங்கள் நம்முடைய தௌபாவை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளை ஆதரவு வைத்து அவன் கிருபையை மனதிலே கொண்டு நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்தும் தௌபா செய்து அவரிடத்தில் மீளுகின்ற நல்லடியார்களின் பட்டியலில் நம் அத்தனை பேரையும் அல்லாஹ் இணைத்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹ்.